நான் என் மருமகள்கிட்ட சொல்லிட்டேன், நீ இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆகிடுவான். கண்டிப்பா நீ அதுக்கப்புறம் இங்க வந்துடணும்னு சொன்ன. அதே போல அவ வரேன்னு சொல்லிட்டான். ஸோ சீக்கிரமே உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன் அப்படின்னு ஷோபா மேம் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோல சொன்னாங்க. ஆனா அந்த வீடியோல சங்கீதா தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. அப்போ வேற யாரை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. பட் சில பேர் இல்ல, அவங்க சொன்னது அத்தை நான் வந்துடுறேன்னு தான் சொன்னாங்க. அப்போ சங்கீதா அவர்கள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சங்கீதா அவர்கள் கண்டிப்பா வந்துருவாங்க, சேர்ந்து வாழ போறாங்க. இப்ப நாளைக்கு விஜய் அவர்களோட பர்த்டே வேற வருது. கண்டிப்பா சங்கீதா விஜய் அவர்கள் நேர்ல வந்து விஷ் பண்ண தான் போறாங்க, நீங்க பாத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் இப்ப செம்மையான ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நியூஸ். ஷோபா மேம் அவர்கள் ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூ கொடுத்ததுல எனக்கு மருமகள் இல்ல, என்னோட மகள் மாதிரி, என்ன அவ்வளவு நல்லா பார்த்துப்பா, என் குடும்பத்தை அவ்வளவு நல்லா பார்த்துவா, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சவளா இருந்தா, அது ஏதோ நடுவுல கருத்து வேறுபாடு நிறைய ஆகிடுச்சு. பட் அதுக்கு விவாகரத்து ஒரு முழு தீர்வு இல்லை, நாங்க எவ்வளவோ சொல்லிட்டோம், அவளும் கொஞ்சம் மைண்ட் மாத்திக்கிட்டா. ஸோ சீக்கிரமே அவ சேர்ந்து வாழணும் தான் முடிவு பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பர்த்டே அதுமா விஜய் அவர்கள் கூட கண்டிப்பா வந்து வாழ்த்து சொல்லணும். ஷோபா மேமும் அதை தான் ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஏன்னா இப்ப சினிமாவை தாண்டி அரசியல்ல முழு நேரமா இறங்கிட்டாரு தமிழக முதலமைச்சரா. கண்டிப்பா ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் யோசிச்சு வச்சிருப்பாரு நாட்டு மக்களுக்காக. ஆல்ரெடி களத்துல இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டாருன்னா கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷன் ஃபுல்லா இவர் தான் முதலமைச்சர், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷோபா மேம் சொன்ன மாதிரி சங்கீதா அவர்கள் நாளைக்கு வருவாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களான்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.